கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது பலிபீடத்துல நிறைய புறா இருந்ததை பார்த்தேன். அடுத்து சபை ஃபுல்லா நிறைய நீரூட்டு வந்ததை பார்த்தேன். அடுத்து பலிபீடத்துல நிறைய பூக்கள் இருந்ததை பார்த்தேன். குதூகலம் கொண்டாட்டமே என் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் உடம்பு நல்ல ஒரு சோர்வா இருந்தது. பிரேயர்கள்லாம் இருக்கவே முடியல, அவ்வளோ கஷ்டமா இருந்தேன். ஆனால் துதி நடக்கும்போது அந்த ஒரு பயங்கர இருளா தெரிஞ்சு, இருளில் ஒரு வெளிச்சம் சின்ன துணி மாதிரி அப்படி ஒரு பேப்பர் சைஸில் அப்படி இருந்து ஒரு வெளிச்சமாட்டு வெள்ளையாட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு குளிர்ந்த காற்று என் மேலே வீசிட்டே இருந்து, அதுக்கப்புறம் துதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பிரகாசம், நல்ல பிரகாசமாக தெரிஞ்சு, அப்புறமா அந்த பாட்டு பாடும்போது ஒரு வெளிச்சத்துல ஒரு குழந்தை அழுத போல சவுண்டு கேட்டு அப்படியாட்டு பார்த்தேன். தட்டி ஆண்டு நாமத்தை அமைப்படுத்துக. கர்த்தர் பலப்படுத்துகிறபடினால் அவர் தம்முடைய நேசிக்கிற பிள்ளைகள் அவன் சோர்வடைய விடுகிறதல்ல. அவர் சொல்லியிருக்கிறார், அவன் நான் சோர்வன் ஆவியாகும், அவன் பலத்தின் ஆவியாகும், அவன் உற்சாகத்தின் ஆவியத்தை கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி இன்னும் ஒரு சொல்கிறார். அவன் பெட்டிகளை தகதால் பெட்டிகளை தகதால் பெட்டிகளை தகதால் தேவ பலம் தேவ பலம் தேவ பலம் தேவ பலம் தேவ பலம் தேவ பலம் தேவ பலம். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவோ பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவோ பயமில்லைங்க. சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நேற்றுக்கால தலைவலி அதுக்கு பிறகு வரவே இல்லை. இன்னைக்கு வந்திருந்த உடனே ஒரு தலை குத்து மாதிரி எனக்கு நல்ல வலியாக இருந்தது முதல் பாட்டிலேயே. அடுத்து கொஞ்ச நேரம் அது இருந்த அடுத்து எழும்பி நின்று அந்த வாருமையா போதகரே அந்த பாட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல வாசனை வந்தது. அந்த தலைவலி அப்படியே மாறிச்சுது. அந்த பாட்டு பாடி 2 லைன் பாடின உடனே நான் செய்கிறது ஒரு கண் காண்பதும் இல்லை, ஒரு காது கேட்பதும் இல்லை, அந்த வசனத்தை தேவன் உணர்த்தி தந்தாங்க. நல்ல அபிஷேகமாக இருந்தது, காது சூடாக இருந்தது. அடுத்து ஏசப்பா யுத்தத்தில் சத்ருவை ஜெயிக்கிறதுக்கு பலனை தாங்கன்னு சொல்லும் கேட்டபோது இனி அதை என்றுமே காண்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை தேவன் ஞாபகத்தில் தந்தார். அடுத்து 2 கரங்கள் இப்படி இருந்தது. அந்த கரங்கள் 2 வெண்மையாக இருந்தது. கரங்களை தட்டி ஆண்டு நாமத்தை மேம்படுத்த கர்த்தர் ஆமென். யுத்தத்தை ஜெயிக்கும்படி பலப்படுத்துகிறார். அவர் பலப்படுத்தி சபையை பலப்படுத்தி விடுகிறார். அவர் கொடுத்த வாக்கின்படி அவர் தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி விடுகிறார். கரங்களை தட்டி கேட்ட தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் பலனையும் சந்தோஷத்தை அளித்திருக்கிறார். கரங்களை தட்டி திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு. சொல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு வெள்ளை மேகத்தை பார்த்தேன். அந்த மேகத்துல இருந்து மழை பெஞ்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு தணுத்த காற்று அடிச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சபை மொத்தம் ஒரு கார் மேகம் மூடி இருந்ததாட்டு பார்த்தேன். கரங்களை தட்டி ஆண்டு நாமத்தை மேம்படுத்துக. அவன் கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தினால் மகிமையால் சபையை மூடியிருந்தார். அவன் மேகமாக அவன் மகிமையால் அவன் மூடியிருந்தார். அவன் மூடியிருந்த சபையை அவன் கரங்களை தட்டி யுத்தத்தின் நாள் அவன் வேகமாய் வந்தாயிற்று. அவன் குறிப்பிட்ட யுத்த களத்திற்கு போராடுவதாக ஆளுடைய பலம் சபையை மூடுகிற கரலை தட்டி அவன் துதியினாலே அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நாம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியினாலே அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நாம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ப்ரேயர் பண்ணிட்டு, இயேசுப்பா நான் வறுமையான பாத்திரம், நீங்கள் என்ன நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்தில் வந்து அதில் வந்து கொஞ்சம் போல் தண்ணி இருக்கிறது போல் காணுது. மேலேருந்து ஒரு கரம், அதிலிருந்து அந்த கரத்திலிருந்து ஒரு இது அபிஷேகம் போல் அது அதில் வந்து ஊற்றப்பட்டு கொண்டே இருந்தது. அதுக்கப்புறம் இயேசுப்பா என்ன பலத்தினால நிரப்புங்க அப்படின்னு கேட்கும்போது இதுவரைக்கும் காணாத அது வந்து என்ன மகிமைன்னு சொல்ல முடியல. அப்படி ஒரு மகிமையான இயேசுப்பா என்ன நிரப்பி நல்ல அபிஷேகமா, தாங்க முடியாத அபிஷேகமா இருந்தது. அடுத்து இந்த வானத்திலிருந்து ஒரு மழை பொழிஞ்சது, ஒரு வெண் மேகம் பொழிஞ்சது. அப்படி வந்து சபையில வந்து பொழிஞ்சிட்டே இருந்தது. கரங்களை தட்டி ஆண்டு நாமத்தை கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய பலன் மகிமையாய் 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 தாங்க முடியாது, தாங்க முடியாது, தாங்க முடியாது, தாங்க முடியாது, தாங்க முடியாது. தேவபலம், 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 தேவபலம். சோர்ந்து போக வேண்டிய அவசியம், பயப்பட வேண்டிய அவசியம். கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய பலன். ஒன்று 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 ஒன்று. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. தாவீதை போல நடனமாடி அப்பா ஸ்தோத்தரிப்பே, தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். சொல்ல ஏசபா ஸ்தோத்திரம். முதல்ல வந்து நல்ல வெண்மையா இருந்து, அடுத்து நல்ல இருளா இருந்து, கடைசியில வந்து ஜெபிக்க முடியல, உடம்பெல்லாம் பயங்கர வலியா இருந்து, ஏசபா பலத்தால் என்னிட்டு நல்ல புது பலன் கிட்டுச்சு, நல்ல அபிஷேகத்தான் நிரப்பினார். கரங்களை தட்டி ஆண்டு நாமத்தை மயப்படுத்த, கரங்களை தட்டி, இன்னும் கரங்களை தட்டி, இன்னும் கரங்களை தட்டி. பயத்தை மாற்றி, சோர்வை மாற்றி, அசதையை மாற்றி, அவன் பிரச்சனையை மாற்றி, விமர்சனத்தை மாற்றி கர்த்தர் செய்யமெடுக்க பண்ணுகிற ஆண்டவர். அவன் நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. நடந்ததெல்லாம் நன்மைக்கு, நன்மைக்கே நன்றி சொல் மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி அல்லா நன்மைக்கே நன்றி, நன்றி நன்றி எல்லா நன்றி. சொல்லுங்க. சோத்திரம். முதல்ல ஜபித்து கொண்டிருக்கும் போது பலிபீடத்தில் 5 பாக்ஸ் இருந்து, பாக்ஸு நல்ல வெளுவெளுன்று செல்லு வெள்ளை போல நல்லதாக இருந்தது. அதில் திறந்து பார்க்கணும் என்று நினைத்த போது அது திறக்க முடியாது. திறப்பதற்கு நான் பக்கத்தில் போன பிறகு நல்லா இறுக்கி பூட்டி வச்சிருந்து 5 பாக்ஸு. அடுத்து நான் மேலின்று, அப்பா எனக்கு இன்றைக்கு இடுப்பு ரொம்ப வலியாக இருந்து உம்முடைய போர் ஆயுதத்தால் ஜபிக்கணும் என்று பார்த்த ஜபித்தது போல அந்த போர் ஆயுதத்தை ஜபித்து எனக்கு வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டவுடனே புது பலன் கிடைத்தது. அடுத்து மேலின்று தண்ணீர் ஸ்டெப்பாட்டு படிப்படியாக நிறைய கட்டி இருக்கு. அங்கிருந்து நிறைய தண்ணீர் ஜீவ ஊற்று சபையை நிரப்பினது. அது மட்டுமில்ல, பிறகு எனக்கு ஆத்துமாக்களுக்கள் அப்பா அதிகம் ஜெபித்தாலும் ஒருவரும் அதிகம் வரவில்லை என்று ஜெபித்த போது ஒரு வலையை கடலில் விரித்திருக்கிறது. அதில் நிறைய மீன்கள், கலர் நிறைய மீன்கள் அதில் அகப்பட்டது. நான் பிடித்து பார்த்தேன், பிடிக்க முடியவில்லை. அப்படி கரங்களை தட்டி ஆன நாமத்தை பயன்படுத்த கர்த்தர் பலப்படுத்தி வருகிறார். சபையை பலப்படுத்தி வருகிறார். பலப்படுத்தி திறமனதாய் 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 கர்த்தர் தமக்கு தம்மன் வைத்திருக்கிறார். சகலவற்றையும் தம்முடைய திட்டத்தின்படி, தம்முடைய விருப்பத்தின்படி அவர் அளிக்கிற ஆண்டவர். அவர் பயப்பட வேண்டும், சோர்வடைய வேண்டும், அசதியாக வேண்டும். கர்த்தர் ஏற்ற காலத்தில் தம்முடைய பிள்ளைகளை மகிமைப்படுத்துகிற ஆண்டவர். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆற்றுக்கு தீர்ந்த தத்தினா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆற்றுக்கு தீர்ந்த. சொல்லு. கர்த்தர் சோத்திரம். என்ன ஒரு சாச்சம் கர்த்தர் சோத்திரம். என்ன ஒரு ஆள் வந்து தலையில தொட்டதாக கண்டேன். கர்த்தர் சோத்திரம். நான் முகமும் வேதனையோடு தான் இருந்தேன். கர்த்தாவே என்னுடைய ஏதியை மாற்றி தார ஆண்டவரே, எனக்கு நடக்க முடியலையேன்னு நான் வேதனைப்பட்டேன். கர்த்தர் சோத்திரம். அதில் என்ன ஒரு ஆள் வந்து தொட்டதாக கண்டேன். சவம் நிறந்த ஆத்துமாக்கள், செல்ல முடியாத நிறந்த ஆத்துமாக்கள் வந்து கூடி இருக்கிறதா கண்டேன். கர்த்தர் சோத்திரம். நிறைஞ்ச செடி
எவ்வளோ செடி உண்டுன்னு எனக்கு தெரியல. பெரிய பெரிய செடிகள் நிற்கும், அதில் தண்ணி வீத்தி கண்டு நிற்கதா கண்டேன். நிறைந்த தண்ணி பாஞ்சி கண்டு நிற்குது. நான் அதிலே நான் ஆண்டவரே என்ன குறைவு, அந்த குறை குற்றத்தை நீர் சொல்ல. என்னோட ஒரு சாத்தான் வந்து என்னோட அடுங்கினான். அந்த சாத்தானே நீ போ, என் இயேசு போதும் என்ன கர்த்தர் சோதரம். அந்த இயேசுனார் என் பக்கத்தில் இருந்து அந்த சாத்தானை மாற்றி விட்டதா கண்டேன். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த தீங்கு நேரிட விடுகிறது. கரலை தட்டி கர்த்தர் கரம் அதிகமாய் கர்த்தர் தொட்டு நிரப்புகிறார். பரலோகம்னா என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. பரலோகம்னா என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தாய்மடிய தவளைகள் இந்த பாட்டு பாடிட்டு இருக்கும்போது நான் எசப்பாட்டை கேட்டேன். எசப்பா அவனுடைய தோளில் எனக்கு சாயணும் அப்படின்னு சொல்லி இதயத்துல கேட்டே இருந்தேன். அப்போ என் பக்கத்தில் வந்து ஒருத்தர் நின்று என்னை அப்படியே அவர் மேலே சாய்க்கிறது போல என்னால் உணர முடிஞ்சுது. அதுக்கப்புறமாக வந்து ஆராதிக்கும் போது ஒரு பெரிய பூந்தோட்டம், அதுக்கு நடுவில் வந்து ரவுண்டு ஷேப்பில் வந்து ஒரு தொட்டி மாதிரி ஒன்று இருக்குது. அதில் வந்து அநேக தாமரை பூக்கள், அது வந்து எல்லாமே முட்டாவே இருக்கு. அதுக்கு நடுவில் வந்து அல்லிப்பூ ஷேப்பில் வந்து ஒரு பூ, ஆனால் அது வந்து எல்லோ கலரில் இருக்கு. அது வந்து தாமரை பூக்களோட கொஞ்சம் ஒசரமாட்டும் அது வந்து தண்டு வந்து அந்த பூ வந்து அந்த முட்டு இருக்கு. அதில் வந்து திடீரென்னு ஒரு ஒளி வீசின போது அந்த தொட்டிலேருந்து எல்லா பூக்களும் ஒரே நேரத்தில் வந்து மலர்ந்தது. அப்போ மலரும் போது அந்த இடத்துல வந்து ஒரு காற்று வீசும்போது என்னன்னா அந்த பூ, அந்த உயர்ந்து நிற்க அந்த பூ வந்து என்னது அசையலை, அப்படியே நிற்குது. அப்போ தான் இசப்பா இது என்னது, இந்த காற்று அடித்தா எந்த பூவானாலும் அசையுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அது அசையலை. ஆனால் அதுலேருந்து நறுமணம் வந்து என்னன்னா எல்லா இடத்துலையும் வீசுறதாட்டு நல்லா உணர முடிஞ்சுது. அப்போ அந்த நறுமணத்தை இது பண்ணி அநேக சின்ன சின்ன தேன் குடிக்கிற பூச்சிகள், பறவைகள் வந்து அதை சுற்றி வந்து இருக்கிறதாக பார்த்தேன். அதுக்கப்புறமா ஒரு வறட்சியான ஒரு இடம், ஒரு பாலைவனம் போல இருக்கு. அதுல வந்து ஒரு வெண்மையான ஒரு குதிரை, அதுக்கு மேல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த குதிரை வந்து ஒரு ரேஸ்ல ஒரு குதிரை எப்படி ஓடுமோ அது போல வேகமா ஓடுறதாட்டு பார்த்தேன். அதுக்கப்புறமா லாஸ்ட்ல ஆராய்ச்சிட்டு இருக்கும்போது என்னுடைய வலது பக்கத்துல வந்து ஒரு பெரிய ஒரு வெளிச்சம், ஒரு பேரொளி வீசினது வாட்டு உணர முடிஞ்சது. என்னுடைய கண்கள் வந்து அப்படி கூசி போகத்தக்கதாட்டு அந்த ஒளி இருந்தது. அப்ப நல்ல ஒரு அபிஷேகமா அது இருக்கு. கரங்களை தாட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். கர்த்தர் தம்முடைய அவன் பிள்ளைகளை அவன் எந்த தீங்கு ஒப்பு கொடுக்கிறது, காற்றுக்கு ஒப்பு கொடுக்கிறது, அவன் யுத்தத்தில் இருக்கிறது, அவன் பயங்கரக்கு போட்டு வருகிறது. அவர் நேர்த்தியாய் வழி தப்பி பண்ணான், வலது பக்கம் இடது பக்கம் சாயப்படான். அவன் சபையை பிள்ளைகளை அவன் நேர்த்தியாக வழிநடத்துவார். கரலை தட்டி அவன் நிபல சபல அவன் அவன் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறவன். அவன் உம்மோடு இருப்பதுதா உள்ளத்தில் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதா இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதா உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதா இதயத்தின் ஏக்கமையா. சொல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு வெண் வஸ்திரம் தரித்த ஒரு நபர் இந்த மின் பக்கம் வந்து அதோட காலில் உள்ள துணி வந்து ரொம்ப மெல்லிஸாகவும் நல்ல தூய வெள்ளையாக நல்ல லூஸாகவே இருக்குது. அப்படி நடமாடிட்டு இருந்த பார்த்தேன். அப்புறம் லாஸ்ட்ல வந்து கர்த்தர் கரம் என் மேலங்க அந்த பாடும் பொழுது 2 கரம் சேர்ந்து அப்படியே மேல அந்த பலிபீடத்துல மேல இப்படி கிலோட்டு வந்து தண்ணி ஊத்துது மாதிரி பார்த்தேன். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். கர்த்தர் பலத்தினால் தம்முடைய கரத்தினால் தம்முடைய பலத்தினால் பலவீனம் சொல்லுகிறேன். ஒவ்வொரு உள்ளங்களுக்கு அவர் பலத்தினால் பாய்ந்தோடுகிறார். தம்முடைய பலத்தினால் நிறைவாய் இனி தீங்கள் இனி பலவீனத்தை காண்பதில்லை.
வேதனை. அவன் கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லை. சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு இடத்துல நெருப்பு எரியது பார்த்தேன். அந்த மோசைக்கு அந்த முச்செடியில் எரியது மாதிரி அந்த ஒரு கொஞ்சமாக இடத்துல அப்படியே எரிஞ்சிட்டே இருக்க பார்த்தேன். அது கொஞ்ச நேரம் கழியும் போது அந்த ஒரு வட்டத்தில் அது பற்றி எரிஞ்சிட்டே இருக்கு. அதுக்குள்ளாடி நான் நிற்கிறது மாதிரி ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருந்து, அதுக்கப்புறமா ஒரு மேகம் கர்மேகத்துக்குள்ளாடி இருந்து ஒரு மின்னல் அடிக்குது. அதுக்கப்புறம் அந்த வெளிச்சம் வருது, அந்த மேகமும் அப்படியே சூழ்ந்து கொண்டே இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்ஸப்பா உங்களுடைய கருத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரை, நீ என்னை பிடித்திருக்கிறத நான் உணரணும் ஆண்டவரை, அப்போ உங்களுடைய கரை என்னோடு இருக்கிறத நான் அறியணும் உணரணும் ஆண்டவரேன்னு சொல்லும்போது அப்படியே என்ன அப்படி மார்போட கட்டி வச்சிருக்க, அந்த பிடிச்சி வச்சிருக்கிறது மாதிரி சொல்கிறேன். நான் தான் உன்னை எனக்குள்ளாடி நீ இருக்கே, அப்போ என் கரத்தை எப்படி பார்க்க முடியும், நான் உன்னை கட்டி பிடிச்சி வச்சிருக்கேன் இல்லை, கரத்தை எப்படி பார்க்க முடியும் தோணுது, இந்த உணர்றது. அப்போ என்ன அப்படியே பிடிச்சிருக்கோம். அப்போ இப்போ பார்க்கும்போது இந்த பேக்கில் இருந்து என்னோட முதுகுக்கு பின்னாடி அவருடைய 2 கரமும் இப்படி இருக்கிறது மாதிரி ஒரு உணர்வு, அதுக்குள்ளாடி நான் இருக்கிறது மாதிரி ஒரு உணர்வு. அப்புறம் அந்த ஒரு சத்த ஆண்டவரே கேட்கணுமேனு கேட்டுகிட்டே இருக்கும்போது அந்த காலையில் துதிக்க பாட தொடங்கும் பொழுதே அந்த வண்டோட சவுண்டு கேட்டுகிட்டே இருந்து, இப்போ அந்த துதிக்கவும் முடிய வரையில் அந்த வண்டோட சவுண்டு கேட்டுட்டே அவன் கூட இருந்தபடி நான் கரங்களை தட்டி தம்முடைய பலத்தினால் பயப்பட வேண்டிய அவசியம், சங்கடப்பட வேண்டிய அவசியம். அவர் கத்த சபையில் தம்முடைய பிள்ளைகளை அவர் பலத்தினால் யாருக்கு அஞ்ச வேண்டிய அவசியம், யாருக்கு கலர வேண்டிய அவசியம். கத்தர் கூட உண்டு, கரலை தட்டி யுத்தமும் ஜெயமும் அவருடைய சமயப்படாது. கத்தர் கரச்சுக்கொள்ள அவன் அடைக்கலமாய் வந்த எந்த சனத்தால் கத்தர் விடுகிறான். அவர்கள் கரலை தட்டி ஆமென். என்னை நடத்தும் இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும், இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும், என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். சொல்லு. கத்திர சோத்திரம். நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கூடை மூஞ்சல் கட்டு போல ஒரு கூடை இருக்கு கொஞ்சம் பெருசா, அதுல ஒரு முந்திரி வச்சிருக்கதா கண்டேன், சீதாப்பழம். சோத்திர கரங்களை தட்டி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவன் கர்த்தர், அவன் தம்முடைய மகிமை, அவன் கர்த்தர் தம்முடைய மகிமை அவன் கூடையாய் அநேகருக்கு காண்பித்தது போல அவன் சபையினுடைய பீடத்தில் அவன் காண்பித்து தந்தபடி அவருடைய பலன் சபையில மூன்றிருக்கிறது. அவருடைய பலன் அவன் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலும் வழங்கியிருக்கிற கரலை தட்டி ஒரு புதிய பலன் கர்த்தருடைய சன்னதியில் ஒரு புதிய பலன். ஆமென். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும், என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். சொல்லுங்க. தாய் தன் சேயை மறந்து விட்டாலோ உன்னை மறவே என்றதாலே ஸ்தோத்திரா. தாய் தன் சேயை மறந்து விட்டாலோ உன்னை மறவே என்றதாலே ஸ்தோத்திரா. சொல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலையில் ப்ரேயர் தொடங்கி தாய்மடியில் தவழுகின்ற குழந்தை போல பாட்டு பாடும்போதே அந்த 2 நாள் கேட்ட அந்த சத்தம் நல்லா கேட்டுகிட்டே இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்டு துதி தொடங்குனதுலேருந்து திரும்பவும் அந்த சத்தம் கேட்டுட்டு நல்ல சவுண்டாக கேட்டுகிட்டே இருந்துச்சு. அப்புறம் நல்ல அக்னி பிரகாசத்தை பார்த்தேன்.
அடுத்து இந்த தேவ பலன் கிடைக்குதுன்னு சொல்லும்போது நல்ல அபிஷேகத்தை இயேசுப்பா தந்தாங்க. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த. தேவ பலன், ஆமென். தேவ பலன், தேவ பலன் இன்னும் பூரணமா வாஞ்சிக்கிற எந்த பிள்ளைகள் ஆனாலும் சரி, சபைகள் வாஞ்சிக்கிற தேவ பிள்ளைகள் அவர்களுக்கு பலன் இல்லை சொல்லுகிறார்கள். பலன் இல்லைன்னு சொல்லி வீட்டுக்கு போகிறார்கள். உன்னை ஆண்டவர் சும்மா விடுகிற ஆண்டவர், ஆண்டவர் சும்மா விடுகிற ஆண்டவர். அவன் கர்த்தருடைய பலன் வலிவு செய்கிறார். தாங்க முடியாது. தேவபலம் கைவிடுகிற ஆண்டவர் அல்ல.